குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். இங்கே நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு சனியாகுதுன்னு சொல்லிட்டு, நாட்டு ஆடு சனியாகுதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த ஆடு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மாமலாம் ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும். அந்த ஆடை பார்த்திங்கன்னா லைட்டாக மடையாக இருக்குது. இன்னொரு கொஞ்ச நாள் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஆடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாட்டு ஆடுங்க. அது பியூர் நாட்டு ஆடு, பல்லாடெல்லாம் கிடையாது. நாட்டாத்துல ஆடுங்களே வெள்ளாட்டிலே 2 டைப்ஸ் இருக்குது. நாட்டாடு ஒன்று, பல்லாடு ஒன்று. பல்லாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மெலிசமாக்கும், கொஞ்சம் டக்குன்னு குட்டி போட்டு 1 மாதம் 2 மாதத்துலேயே திரும்பும். நாட்டாடு அப்படி இல்லை. குட்டி போட்டுச்சுன்னா 6 மாதம் கன்ஃபார்ம் அதை வளர்த்துட்டு தான் திரும்பும். பால் அடிக்கிற திறமையான ஆடுங்க. இது பார்த்திங்கன்னா அதோட பாட்டி. இது சாலிடாக நான் ஒரு 8 வருஷமாக வளர்த்துனுக்குறோம். இப்போதைக்கு ஒரு 9 குட்டி 10 குட்டிங்க சாலிடாக போடுங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா, இந்த குட்டி பார்த்திங்கன்னா குட்டி சாதம் இது பார்க்க 7,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நாட்டாடு தான், நாட்டாடு பிரீட் தான். இது தரமான பாதை இருக்கக்கூடிய ஆடு தான். இந்த ஆடு வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்குது. நான் இந்த ஆடு வாங்கிட்டு வந்த எதுக்கு வருஷன்னா, நான் கடைக்குட்டி ஆடுங்களுக்கு கடைக்குட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். கிடைக்கல, ரொம்ப ரேட் ஹையாக்குன்னு சொல்லிட்டுனால இது வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரீடு பண்ணிட்டு நாங்கள் எப்படியும் சேல்ஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். ஒன்று ப்ரீட் ஆகிடுச்சுன்னா ஒரு குட்டி போடுற ஸ்டேஜில் வந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணிடுவோங்க. அவ்வளோதான். இன்னையோட பார்க்குறது இது ஒரு டாபிக் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வீட்டு செல்லப்பில்லை. இது சின்ன வயசுலேயே ஒரு 2,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இது வெளியே பெரிய ஆளாயினதுக்கான எங்கள் அம்மா தான்.